நியாயமா முறைப்படி வாக்குப்பதிவு நடந்தா பாஜக கூட்டணி தோத்துடும்னு மக்களான உங்களை வாக்களிக்க விடாம தடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தா ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க. 65 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினது ஜனநாயக படுகொலை. அதிமுக கையில இருக்குன்னு சொல்லி விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே போல அதிமுகவினுடைய வாக்குகள் தன் பக்கம் வர்றதுக்கான அந்த பேச்சு இந்த மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது. எப்படி பார்க்குறீங்க? ஆனா RSS இயக்கமானது ஒரு மிகப்பெரிய இயக்கம். 100 ஆண்டு தொடர்ந்து 100 ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமூக சேவைக்கான இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே. அதுதான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதுல அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது. ஆமா, வரவேற்கத்தக்கது தானே. இதுல என்ன இருக்க போகுது? அந்த அமைப்பு வழிநடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது? அதிமுகவை பெரியார் வெளிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வாக்கர், வீர சாவர்கர் வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம். அப்படி வழி நடத்தினால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதிமுக கொள்கையிலிருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதிமுக அடுத்த கொள்கையில் மாறாது. எங்களுக்கென்று கொள்கை இருக்கு. எங்களுடைய கொள்கை பிரகாரம் தான் எங்கள் புரட்சி தமிழர் நடந்தார், புரட்சி தலைவர் நடந்தார், புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க, இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார். யாருடைய கொள்கையும் பின்பற்ற யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்லை, நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை. நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை. மிக முக்கியமான ஒரு கருத்தை அண்ணன் எல்முருகன் சொல்லியிருக்காரு. RSSனுடைய கட்டுப்பாட்டிலே அதிமுக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதிமுக RSSனுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்டது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எம்ஜிஆர் துவக்கிய அதிமுக இன்று அமித்ஷா அதிமுக மாறி இருப்பதனுடைய அடுத்த படி இது. அமித்ஷா அதிமுகவாக இருப்பது அம்மா அவர்களால் இயக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்று RSSனுடைய துணை அமைப்பாக திரு பழனிசாமி மாற்றிவிட்டார் என்பதற்கு ஒரு சான்று அண்ணன் மத்திய அமைச்சர் திரு முருகன் சொல்லியிருப்பது. இது அதிமுக காரர்கள் அனைவரும் விழிக்கொள்ள வேண்டிய நேரம். இரட்டலை சின்னம் மட்டும் அவர்களுடைய கையில் இருக்கலாம், ஆனால் அந்த மொத்த கட்சியுமே RSSனுடைய கைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்பது தெரிகிறது. இதில் அதை முருகன் சொல்லியிருப்பது என்பது மிக முக்கியமானது. வணக்கம், இது கேள்வி களம். பீகார் தலைநகரம் பாட்னாவில் நடந்த வாக்குரிமை பேரணியில் பங்கேற்று ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவோடு இணைந்து தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இந்தியா கூட்டணிக்கான வலிமையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பறைசாற்றியிருக்கிறார். இன்னொரு புறத்தில் தமிழ்நாட்டில் வேறொரு விவாதமும் நடந்து கொண்டிருக்கிறது. அஇஅதிமுகவை RSS வழிநடத்துகிறது என்று திருமாவளவன் அவர்கள் சொல்ல, அப்படி வழிநடத்தினால் அதில் என்ன தவறு? அவர்கள் ஆலோசனையை கேட்பது வரவேற்கத்தக்கதுதானே என்று திரு எல் முருகன் ஒன்றிய இணையமைச்சர் அதற்கு பதில் சொல்ல, வாத பிரதிவாதம் நடக்கிறது. யாருக்கும் நாங்கள் அடிமை அல்ல, யாரும் எங்களுக்கு எஜமானர்கள் அல்ல என்று திரு செல்லூர் ராஜு சொன்னாலும் அஇஅதிமுக RSSனுடைய ஒரு துணை அமைப்பாக மாறிவிட்டது என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று மாணிக் தாகூர் சொல்லியிருக்கிறார். இது சார்ந்து பல்வேறு அம்சங்களை நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அலீம் அல் புகாரி, பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், பத்திரிகையாளர் திரு CS கோட்டீஸ்வரன், வழக்கறிஞர் அதிமுக ஆதரவாளர் திரு சேலம் மணிகண்டன், எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சணி ஆகியோர். அனைவருக்கும் வணக்கம். அலீம் அல் புகாரிட்ட கேட்கணும், முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை நீங்கள் தான் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க. பொதுவாக தமிழ்நாட்டு தலைவர்கள் வட இந்தியாவுக்கு போனால் இங்கிலீஷில் பேசுவாங்க, அதை அவங்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுற தன்மை இருக்கும். தமிழில் பேசி அதை ஹிந்தியில் பேசுகிறது ஒரு அரிதான நிகழ்வுன்னு நினைக்கிறேன். பாட்னாவில் முதலமைச்சர் பேசிய கருத்து அப்படின்றது அங்கே நடக்கக்கூடிய இயக்கத்திற்கு எந்த அளவிற்கு வலு சேர்த்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்வர் அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அந்த ஒரு ஹோட்டல் வரைக்கும் போய் அப்போ அந்த ஹோட்டலில் இருந்து தான் வண்டியில் ஏறி அந்த மீட்டிங் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாங்க.
அது வரும்பொழுதே அந்த வழி நெடுகவே வந்து பெரிய வரவேற்பை பார்க்கும். நான் டு பி ஆனஸ்ட் நான் எதிர்பார்க்கல. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ இவர் வராருன்னா, நம்ம பீகார் முதல்வர் வரார், நிதிஷ் வராருன்னா நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் அங்கே இருப்பாங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு. அந்த வழி நெடுகவே வரவேற்றதிலிருந்தே தெரிந்தது எதற்காக அவர்கள் மொழியில் நம் முதல்வர் பேசுவது மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று அவர்கள் அவ்வளோ விரும்புகிறார்கள். நான் மட்டுமல்ல, எனக்கு ஒரு சப்ஸ்டியூட் இருந்தார் அங்கே. ஒரு இன்கேஸ் இஃப் ஐ ஃபெயில் அங்கே இன்னொரு ஆளும் இருந்தார். அவங்க பீகார் நபர் ஒருத்தர், அவர் நல்லா தமிழ் தெரிஞ்சு வரான், 15 வருஷமாக இங்கே வேலைச்சேரில் இருக்காராம். அவரையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு விஷயம் உறுதியாக இருந்தது என்னென்னா, அட் எனி காஸ்ட் முதல்வருடைய பேச்சு ஹிந்தியில் போய் அந்த மக்களுக்கு முழுசாக போய் சேரணும் அப்படிங்கிறது. அப்போ என்னென்னா, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தாங்க, முதல்வர் சொல்லக்கூடிய செய்தியை கேட்பதற்கு அந்த மக்கள் ஆவலாக இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய நம்முடைய முதல்வர் வந்து பீகாரில் ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அது வழிநடுகவே அந்த ஒரு வரவேற்புமே இருந்துச்சு முதல்வர் அவர்களுக்கு. அவங்க சொல்ல சொல்ல ஒவ்வொரு பேச்சையும் சொல்ல சொல்ல அந்த மக்கள் அன்போடு ஏற்றுறாங்க. இதில் என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால், மாநில கட்சிகள் பலவற்றை வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றிகரமாக டீஸ்டேபிளைஸ் பண்ணியிருக்கு. அதாவது பாஜக அல்லாத ஆளக்கூடிய மாநில கட்சிகளை வந்து வெற்றிகரமாக டீஸ்டேபிளைஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே தான் டீஸ்டேபிளைஸ் பண்ணதுலேயும் தோற்றதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழக அரசு வந்து வெற்றிகரமாக வளர்ந்துருக்கிறது. பல்வேறு கோணங்களில் நல்ல பல விஷயங்களில் வளர்ந்துருக்குது. உதாரணத்துக்கு கடந்த காலங்களில் வந்து பொருளாதார வளர்ச்சி விகிதாச்சாரங்களை வந்து ஒன்றிய அரசு பீகாரில் இருந்து போகிறவங்களுக்கு வந்து நேரடியாக கலாச்சார ரீதியாக நமக்கும் பீகாருக்கும் தொடர்பு இல்லைன்னாலும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், லட்சக்கணக்கானவர்கள் தென்னிந்தியாவுக்கு வர்றாங்க, தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு போகிறாங்க. அவங்களுடைய உறவினர்களுக்கு அவங்க ஊருக்கு போகும்போது தமிழ்நாடு எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் யார் செல்வாக்கான தலைவர், என்னென்ன நன்மைகள் அந்த மக்களுக்கு கிடைக்குதுன்ற அந்த பரிவர்த்தனை, அந்த தகவல் பரிமாற்றம்ன்றது ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. அதை நான் பொலிட்டிக்கலாக சொல்லிட்டு அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வரலான் இருந்தேன். என்னென்னா, அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதல்வர் வருகிறார், அவர்களுக்கு வந்து அங்கே விட ரொம்ப பாதுகாப்பான இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதல்வர் வருகிறார் அப்படிங்கிற உணர்வு அவர்களுக்கு இருந்ததுனால என்னமோ நம்முடைய முதல்வருடைய பேரை சொல்கிறாங்கல்ல, ஒரு தலைவர்கள் வந்து நம்முடைய முதல்வர் நம்ம பேசுனது மொழிபெயர்த்தது ஹைலைட்டாக வந்து முதல்வர் பேசுனது வந்துச்சு. மற்ற தலைவர்கள் பேசும்பொழுது நம்முடைய முதல்வரை மேற்கோள் காட்டி பேசும்பொழுது வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுதும் பெரிய ஆரவாரம் இருந்துச்சு. அதில் வந்து அந்த ஒரு உணர்வு தான் இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரை சொன்னாலும் மக்கள்கிட்ட தேஜஸ்வி யாதவ் சொன்னார். அப்புறம் இன்னொருத்தர் பப்பு யாதவ் இருந்தார். அப்புறம் இன்னொரு தலைவர் இருந்தார், அவர் பேர் எனக்கு சரியாக ரொம்ப நேரம் பேசினார், நல்லாவும் பேசினார். அவங்க எல்லாருமே நம்முடைய முதல்வரை பற்றி சொல்லும் பொழுதும் ஒரு நல்ல அது பாமர மக்கள் அவங்களுக்கு அரசியலை புரிதலை தாண்டி நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் தான். நம்ம சாமானியமாக தமிழ்நாடு மக்கள், நம்ம தமிழ்நாட்டில் தான் போய் நம்மளுடைய பெரும்பான்மையான நம்முடைய ஏர்னிங்ஸ் இருக்குது, நம்ம அங்கே நிம்மதியாக இருக்கிறோம், இந்த உணர்வு இதெல்லாம் நானாக உணர்ந்துக்கிட்டது தான். நம்ம போன ஒரு நாளில் பார்க்க ஹாஸ்டிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. அதாவது ஹாஸ்டிலிட்டி இல்லை, நம்முடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அந்த ஒரு உணர்வால் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து சாமானிய உணர்வு. அரசியல் ரீதியாகவும் அந்த உணர்வு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி ஒரு முனையிலும் தேஜஸ்வி யாதவ் ஒரு முனையிலுமா சேர்ந்து தேர்தல் கேம்பெயினை இப்போவே தொடங்கிட்டாங்க. பிரதமரும் பல்வேறு தருணங்களில் முதலமைச்சர் நிதிஷ்குமாரோட கலந்துக்கிறத பார்க்குறோம். இந்த ஒரு கேம்பெயின், தேர்தல் வாக்கு திருடுறாங்க அல்லது வாக்காளர் பட்டியலில் சேர்க்க மறுக்கிறாங்கன்ற ஒரு கேம்பெயினுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ட்வீட் போட்டிருந்ததை பார்த்தேன். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிற இந்த முயற்சி, இந்த பங்கேற்புன்றது தேசிய அளவில் அந்த இயக்கத்திற்கு ஒரு பெரும் வலுவை சேர்த்துருக்குது அப்படின்னு கேசி வேணுகோபால் கூட போட்டிருந்தார். பீகாரில் ஒரு தலையாய பிரச்சனையாக இன்றைக்கி அது மாறி இருக்கா? இல்லை, அதாவது உண்மையிலே யதார்த்தமாக சொல்வதாக இருந்தால், இப்போ அந்த 65 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு என்னுடைய கணக்கின்படி அதில் ஒரு நாண்டில் ஒரு பகுதிக்கு வந்து என்ன வாக்கு என்ன விஷயம்னே புரியாமல் இருக்கக்கூடிய பாமரர்களாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி எடுத்து சென்ற இந்த பிரச்சாரம் என்னவா இருந்தது, நேற்று பேசினார், நம்ம முதல்வர் பேசினதுக்கு பிறகு ராகுல் காந்தி பேசும்போது ரொம்ப கரெக்டாக சொன்னார். இது வாக்கு திருட்டு என்பது வந்து ஒரு தேர்தலுக்கான பிரச்சாரம் அல்ல, மாறாக நாங்கள் பலமுறை சொல்லி வரக்கூடிய கான்ஸ்டியூஷன் எடுத்து காட்டினார். கான்ஸ்டியூஷன் இப்படி எடுத்து காட்டி சொன்னார், இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பில்லர்ஸையும் எப்படி அவங்க சிதைக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்று ஊர்ஜிதம் செய்யப்பட்ட, அரசமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒரு உரிமையை பறிக்கிறார்கள் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தின் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு தாக்குதலை கண்டித்து நமக்கு வந்து நம்முடைய இன்னொரு மாநிலத்தினுடைய முதல்வர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சாரம் வலுப்பெறுகிறது. அப்போ நம்ம கரெக்டான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறோம். அப்போ அந்த மக்களுக்கு என்ன இருக்குது, பொதுவான அந்த மக்களுக்கு என்ன இருக்குதுன்னா, வாக்களிக்கவில்லை என்பதற்காக நம்மளை இந்தியரே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த மக்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சு. அதை வந்து வெளிக்கொண்டு வர்றாங்க. முக்கியமாக அதை தான் வாக்குரிமை பறிப்பல்ல,
குடியுரிமை பறிப்பு. ஏன்னா நீங்கள் இவர் பேசினார், தேஜஸ்வி யாதவ் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார், உங்களுக்கு ஒரிஜினல் கவர்மெண்ட் வேணுமா டூப்ளிகேட் கவர்மெண்ட் வேணுமான்னாரு. ஒரிஜினல் கவர்மெண்ட் வேணும்னு மக்கள் சொன்னாங்க. உடனே அடுத்து அவர் சொன்னார், நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் உங்களை இந்தியரே இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டணி வேணுமா, இல்லை நம்ம இருக்கணுமா. ஸோ இது ரொம்ப இன்டாக்டாக போய் ஒர்க் ஆகிருக்கு அந்த மக்கள்கிட்ட. என்னன்னா நம்மளுடைய இதையே பறிச்சுட்டாங்க, நம்மளை நிற்க வச்சு நம்மளை உண்மையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது அந்த உண்மையை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ரெண்டாவது அந்த நீதிமன்ற தீர்ப்புமே அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு ஓரளவுக்கு. இன்றைக்கி அந்த 6 உத்தரவுகளை போட்டு உச்சநீதிமன்றம் எனக்கு வாக்குரிமை இருக்கா இல்லையாங்கிறத நான் ஒவ்வொரு பார்ட்டியாக போய் தான் தெரிஞ்சுக்கணுமா, ஒவ்வொரு அரசியல் கட்சிகிட்ட போய் தான் தெரிஞ்சுக்கணுமா என்று நீதிமன்றம் கேட்டதாகட்டும். நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டுடைய காப்பி இருந்ததுன்னு சொன்னால் அந்த காப்பியை எடுத்துக்கிட்டு எங்களை அணுகினால் உங்களுக்கு மீண்டும் இன்க்ளூட் பண்ணப்படும் அப்படிங்கிற அறிவிப்போடு நீங்கள் எழுதி ஒட்டணும். இதெல்லாம் சொல்லும்போது நீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்லிச்சு, நீங்கள் இதெல்லாம் இந்த டிரான்ஸ்பரன்சி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் பூஸ்ட் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது. அப்போ இந்த நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் மிகப்பெரிய நம்பிக்கையை நம்ம இந்தியா கூட்டணியும் தலைவர் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் எல்லாம் எடுத்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைக்கு ஒரு கடிவாளம் போட்டது மாதிரியும் ஒரு செக் வச்சது மாதிரி இருந்ததுன்ற ஒரு கோணத்துக்கு பிறகு நான் அதற்கு மாற்று பார்வைகளை கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். ஆஸ் எ டிரான்ஸ்லேட்டர், ஸ்ரீகாந்த் கூட நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுறவர். பொதுவாக ஒரு இங்கிலீஷ்லேயோ அல்லது ஹிந்திலேயோ பேசுகிற ஒரு பேச்சை நம்முடைய தாய்மொழியில் நாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப நமக்கு இந்த மொழியினுடைய நெளிவு சுழிவும் வழக்காரும் பழமொழிகளும் சொலவடைகளும் நமக்கு வரும். அது நம்ம ஒரு நேட்டிவ் டச்சோடு நம்மளால் பண்ண முடியும். ஹிந்தி உங்களோட தாய்மொழியில், ஹிந்தி தமிழ் பேச்சை இன்னொரு மொழியில் நீ கற்றுக்கொண்ட மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. இல்லை, அதாவது இது ஆஃப் ட்ராக் தான். இல்லை, சனிக்கிழமை அன்றைக்கே எங்களுடைய தலைவர் செல்லப்பிறந்தை என்னை அழைச்சி இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு. சொன்னதுலேருந்து உண்மையிலே நான் அறவே தூங்கலைங்கிறது தான் உண்மையான விஷயம். அறவே மீனிங் அப்படி அதே டென்ஷனில் இருந்து ப்ரிப்பரேஷன். நிறைய என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நம்ம உதாரணத்துக்கு நம்முடைய சேலம் பியூஷ் மோகன் வச்சுருக்காரு. இந்த மாதிரி நிறைய நண்பர்கள்ட்டெல்லாம் தொடர்ந்து தொலைபேசியில் இந்த உச்சரிப்புகளை சரி செஞ்சுக்கிட்டு, ஏன்னா முதல்வர்கிட்ட இந்த வேலையை நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னா எனக்கு அப்போ புரிஞ்சிச்சு அது. ஏன்னா இப்படி நடந்தது இல்லையா, அவங்க இங்கே வருவாங்க, நம்ம இங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம், இங்கேருந்து அங்கே போய் நீங்கள் கேட்ட அது ரொம்ப இது அப்படியே தலைகீழ இருக்குது அப்படின்னும் போது இது நடக்குதுன்னா அப்போ இது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கும். எனக்கு அந்த வெயிட்டேஜ் புரியுது. அப்படின்னும் போது அந்த பயத்திலும் பதட்டத்திலும் கொஞ்சம் அந்த ப்ரிப்பரேஷனை அதிகப்படுத்தி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸோட நிறைய அதை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டு அந்த உச்சரிப்புகள் எல்லாம் அந்த ஒரு முதல்வர் அவர்கள், தமிழ்நாட்டின் தலையாய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுடைய பேச்சை மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய பீகாரில் மொழிபெயர்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படிங்கிற போது ஒரு அழுத்தத்தின் காரணமாக அப்படி தயார்படுத்திக்கிட்டது தான் அதனுடைய ஒரு காரணமாக இருக்கும். ஓகே, திரு ஸ்ரீகாந்தோட கோணத்தை கேட்குறேன். ஸ்ரீகாந்த், இந்த 2 விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, தமிழ்நாட்டு தலைவர் பீகாருக்கு போகிற போது அங்கே ரெஸ்பான்ஸ் சிறப்பாக இருந்ததா அங்கே சென்ற திரு அலீம் சொல்கிறாரு, அது ஒன்று. அங்கு பேசப்பட்ட விவகாரம் அப்படின்னு எடுத்தால் தேர்தலை கேலி கூத்தா மாற்றுறாங்க, வாக்குரிமையை பறிக்கிற பிஜேபியுடைய அதிகாரத்தை மக்கள் பறிப்பார்கள்னு முதலமைச்சர் கருத்து சொல்லியிருக்கிறார். அடுத்து அதில் சொல்லப்படாமல் வெளிப்பட்ட ஒரு சங்கதி, இந்தியா கூட்டணி காங்கிரஸ் டிஎம்கே இதோட பாண்டிங் அப்படின்ற ஒன்று தொடர்ந்து இன்டாக்டாக இருக்குது. அதில் சேதாரம் ஏற்படுத்துகிற முயற்சி பலிக்காது, அது தொடர்ந்து வலிமையாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறாங்கன்ற ஒரு மெசேஜையும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அது சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடுன்ற கோணத்திலையும் அதை அணுகலாம். இது சார்ந்த உங்களுடைய பார்வை. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஓட்டர் அதிகார யாத்திரா அப்படின்னு வாக்காளர் அதிகார யாத்திரைன்னு நடத்தப்படுற இந்த யாத்திரை ஒரு பொய்யான கட்டமைப்பின் பேரில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மேடையை போட்டு இந்த மாதிரி எப்படியெல்லாம் இந்த மாதிரி வாக்குகள் களவாடப்பட்டதுன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார், ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒன்று நடத்தி காட்டினார். அது பொய்ங்கிறதுக்கு அதோட அடிப்படை ஆதாரங்கள் அவங்க எடுத்தது சிஎஸ்டிஎஸ்லேருந்து அவங்க எடுத்திருந்தாங்க. சஞ்சய்குமார் அவர்கள் அதை கொடுத்திருந்தார். அவர் ட்வீட்லேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சுது. இப்போ அவரே அந்த தரவுகள் அத்தனையும் பொய்யானது, நாங்கள் தவறாக அதை அப்லோட் பண்ணிட்டோன்னு அவர் மன்னிப்பு கேட்டுட்டார், பகிரங்க மன்னிப்பு கேட்டுட்டார், அந்த ட்வீட்டையும் நீக்கிவிட்டார். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதையே இன்னும் அந்த பொய்யை மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே இருப்பதால் அது உண்மையாகிவிடும் என்ற எண்ணத்தில் அவங்க இந்த யாத்திரையை நடத்துகிறாங்க என்றால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், எந்த அடிப்படை ஆதாரமோ அதையும் மீறி சொல்கிறாங்க. அதன் பேரில் 10 முக்கியமான குற்றச்சாட்டுகள். நீங்க சொல்றது 2 பாயிண்ட். சிஎஸ்டிஎஸ் சொல்ற முதல் கருத்து அவர் மகாதேவபுரா தொகுதியில் இருந்த போலி வாக்காளர்கள், டூப்ளிகேஷன், முகவரியில் இருக்கிற கோளாறுகள், இல்லாத வாக்காளர், இந்த ஏரியாவை பீகாரோட தொடர்புபடுத்தி பார்க்க தேவையில்லை. பீகாரில் இருக்கிற வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. பீகாரோட இஷ்யூ வேற, ராகுல் காந்தி எழுப்பின கர்நாடகா இஷ்யூ வேற.
அவர் 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 வேற வேற கிடையாதுங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் அவர் அன்னைக்கு பேசுனது எல்லாமே. மகாதேவபுரா பேசினாரு, மகாராஷ்டிராவை பேசினாரு, ஆனால் பீகாரில் யாத்திரை நடத்துறாரு. அப்போ என்ன தொடர்பு இருக்கு? அதே ஓட்சோருங்கிற அதே வார்த்தையை தானே அங்கேயும் கையாண்டு கொண்டு போகிறார்கள். அடிப்படை ஆதாரம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி ஆதாரம் கூட ஏத்துக்க மாட்டோம். 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க சார். இது வந்து டூப்ளிகேஷன். அது வந்து இருக்கிற வாக்காளர்களை நீக்கின விஷயம். ஒரு நிமிஷம், நான் ஒரு அடிப்படையான கேள்வி கேட்கிறேன். நீங்க மூத்த பத்திரிகையாளர், சொல்லுங்க. சிஇஓ போன்ற உயரிய பொறுப்புல எலெக்ஷன் கமிஷன்ல இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் வந்து நம்ம இருக்கோமா இல்லையான்ற ஒரு வேலையை செய்ய போகிறவங்க தமிழக அரசு ஊழியர்களா, எலெக்ஷன் கமிஷனால் டெல்லியிலேருந்து அனுப்பப்பட்டவங்களா? இங்கே இருக்கிற ஆசிரியர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கவங்க தானே வரப்போகிறாங்க. ஆம் இல்லைங்கிற பதில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். நான் தெளிவா சொல்றேன். அதுக்கு மேல ஒரு பதில் இருக்கு. இல்ல இல்ல, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்ல, எலெக்ஷன் கமிஷனுடைய எம்ப்ளாயி ஆயிடுறாரு. எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் ஆன்சரபிள். யாருடைய தேர்தல் நடக்கும் போது ஒரு எலெக்ஷன், ஒரு சிட்டி கமிஷனர், டிஜிபி எல்லாம் மாத்துறாங்க. நீங்க உங்க மாவட்ட கலெக்டர் மாத்துறாங்க. அவங்க ஸ்டேட் கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸ் தானே விடுறது இல்ல. இல்ல மடைமாற்றல் புரிந்து விட்டது. மகாதேவபுரால காங்கிரஸ் ஆட்சி எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் பட்டியல் வருதுன்னு வச்சுக்கங்க. நான் கேக்குறேன், ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. இல்ல வாக்காளர் பட்டியல்ல காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. ஆதார் கார்டு இல்ல, ஆதார் கார்டை ஏத்துக்கலன்னு இல்லைன்னா பேசணுமா அது நிறுத்திடுவா? மாநில அரசை குறை சொல்லுவீங்களா? தேர்தல் ஆணையத்துக்கு பொறுப்பா? நான் பேசணுமா நிறுத்திடுவா? என் கருத்தை உள்வாங்க கூட ஏன் கேக்குற கேள்வி பதில் சொல்லிட்டு பேசலாம். இல்ல நீங்க உங்க பேர் வந்து பீகார்ல 65 லட்சம் பேரோட பேர் இல்ல சார் வாக்காளர் பட்டியல்ல. ஒரு நிமிஷம் சார். அதுக்கு பீகார் மாநில அரசு அதிகாரிகள் காரணமா, தேர்தல் ஆணையம் காரணமா? நீங்க பேசுறீங்களா? நீங்க கேள்வியை கேட்டு நிறுத்துங்க சார். பதிலை விட நீளமா கேள்வி கேக்குறீங்க. நான் சொல்ற பதில முதல்ல வாங்குற மாதிரி கேட்கணும் இல்லங்க. கர்நாடகால மாதிரி கேட்கணும் இல்லங்க. நான் என்ன கேக்குறேன், 65 லட்சம் பேருடைய பெயர்களை நீக்கி இருக்காங்க. எது கூப்பிடுறீங்களா? எது கூப்பிடுறீங்க? கர்நாடகால கேள்வி கேக்குறேன் சார். நான் சொல்ற பதில வாங்கிட்டு பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்குனது பீகார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா? அவங்க பொறுப்பா? எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பா? எஸ்ஐஆர்னு டிசைன் பண்ண எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பா? எஸ்ஐஆர் ஆய்வு நடத்துறாங்கல்ல, அதை ஏன் எதுக்குறீங்க? எஸ்ஐஆர் அதைத்தானே ஆய்வு செய்ய போறான், அதையும் ஏன் தடுக்கிறீங்க? ஏன்னா நீங்க பொய்யா வச்சிருக்கிற வாக்கெல்லாம் மாட்டிக்கொன்னு. ராஜண்ணாவை ஏன் நீக்கிறீங்க அதை சொல்லுங்க. அங்க காங்கிரஸ் அமைச்சர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு, நாங்க தான் தேர்தல் ஆணையத்தில் கணக்கெடுத்தோம், தப்பு பண்ணிட்டோம்னு. அவர் ஏன் நீக்குனீங்க? எல்லா தப்பையும் நீங்களே வச்சுக்கிட்டு மக்களை எவ்வளவு நாள் சார் ஏமாற்ற முடியும்? குடும்ப ஆட்சி. இங்க ராகுல் காந்தி குடும்ப ஆட்சி, ஸ்டாலின் அவர்கள் குடும்ப ஆட்சி, தேஜஸ்வி யாதவ் குடும்ப ஆட்சி. கேட்டா நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம், இண்டி கூட்டணி ஒட்டிக்கிட்டு இருக்கு, கட்டிக்கிட்டு இருக்கு, சட்டிக்கிட்டு இருக்குன்னா எப்படிங்க இல்லாம இருக்கும்? தாத்தா மகன் பேரன் பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் நீங்க ஆட்சியில் இருப்பீங்க. இதுக்காக நீங்க ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இது மக்கள் கொண்டாடுறாங்க நீங்களா கற்பனையில சொன்னீங்களா எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? முதல்ல ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, உங்களுடைய யாத்திரை ஒரு பொய்யான கட்டமைப்புல. இன்னும் ஒருபடி மேல சொல்ல போனா, ராகுல் என்ன கூட்டணி நீங்க சொல்லுங்க. இந்த பக்கம் ராஜீவ் காந்தி கொண்டவன முதல்வர் கட்டி பிடிக்கிறாரு, அந்த பக்கம் ராகுல் காந்தியும் கட்டி பிடிக்கிறாரு, கொன்றவனையும் கட்டி பிடிக்கிறாங்க, பேரனையும் கட்டி பிடிக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்ல போனா உங்க கூட்டணி மிகப்பெரிய நகைப்புக்கிடமான ஒரு கூட்டணியா இருக்கு. பீகார்காரன், இந்திக்காரன், கக்கூஸ் கழுவுறவன், பான்பராக் வாயன், பானிபூரி விற்கிறவன் பீகார்காரனை கேவலப்படுத்தி இந்தி தெரியாது போடான்னு அவனை அடிச்சு விரட்டிட்டு எந்த முகத்தோட நீங்க பீகார்ல போய் பிரச்சாரம் பண்றீங்க? எந்த உங்களுடைய எம்பி பேசலையா? சொன்னா நாங்க பேச மாட்டோம்டா அப்படினு சொல்றதோ பேசலையா? ஹிந்தி கத்துக்கிட்டாதான் காசு தருவோம்னு சொன்னா அதை எதுக்குறதும் வேற. எதுங்க வேற தெரியாது. அதாவது இங்க ஒரு வேஷம் போடுறீங்க, ஒரு மாநில மக்களுடைய உரிமை. அலீம் அல் புகாரிங்கற நண்பர் சொல்றது அப்படி அவங்களுடைய உரிமை. அலீம் அல் புகாரிங்கற தெரியல, ஹிந்தி பேசுறதா யார் சார் அடிச்சிட்டாங்க சார்? அதான் வேஷம் போடுறீங்க. லட்சக்கணக்கான பீகார் தொழிலாளர்கள் வேலை செய்றாங்க. இங்க ஒரு வேஷம், அவங்க தமிழ்நாட்டுல பாதுகாப்பா இல்லையா? அத வேஷம் போடுறீங்க. கவர்னர் ரவி சொன்னார் சார், உங்களால மதிக்கப்படுற கவர்னர் ரவி சொன்னார், தமிழ்நாடு சேஃபஸ்ட் ஸ்டேட் சார், மைக்ரன்ட்ஸ்க்கு வந்து அவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்கிற ஸ்டேட்னு அவர் சொல்லி இருக்காரு. மத்திய அரசு நீங்க அடிச்சு விரட்டினாங்கன்றீங்க. மத்திய அரசு கொடுத்து சார், இல்லாட்டி நீங்க அடிச்சு விரட்டி இருப்பீங்க. எங்க மத்திய அரசு திருப்பூர்லயும் பெருந்துறையிலும் வேலை செய்யற தொழிலாளிக்கு, திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலும் வேலை செய்யற தொழிலாளிக்கு மத்திய அரசு வாங்குங்க. நீங்க விளக்கம் தரீங்க, பதில வாங்குங்க. நீங்க நான் கேள்வி கேக்குறேங்க, பதில் நேரா சொல்லுங்க. நீ அவங்க பேசுவாங்க,
விருந்தினர்களை அழைச்சிருக்கீங்க, அவங்கள பேச விடுங்க. நீங்க ஏன் பதில் இல்லங்க, நான் என்ன பேசணும்னு ஸ்ரீகாந்த் நீங்க சொல்லக்கூடாது. இல்லங்க, ஒவ்வொரு ரோல் கேள்வியும் எனக்கு பேச தெரியும். விடாம நான் கேட்கிறது நீங்க தப்பா பேச பேச விடாம விடாம கூடவே நீங்க I have the right to correct. குணா என்ன I have பேச the விடாம right to கூடயே intervene. பேசுறீங்க. I have the right to question. குறுக்கீடு பண்ணீங்களா? அவர் அழகா ஹிந்தி பேசுறாருன்னு பாராட்டுறீங்க. அவருடைய சார், நீங்க ஹிந்தியை தமிழ் translate பண்ணாலும் பாராட்டுறீங்க. இங்கிலீஷ் தான் சார் சொன்னார், நீங்களும் நல்லா நீங்க பண்ணீங்க. நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்கன்னு தான் சொன்னேன். உங்களுக்கு அது காதுல விழல. பாயிண்ட கேக்கும்போது நீங்க ஏதா பதில் சொல்லுங்க. இப்ப பிகாரிகளை தமிழ்நாட்டுல யார் சார் இங்க இருக்காங்க? தமிழ்நாடு அரசு குணாக்கு நடக்கிற நேர்காணல். சார், ஒரு செகண்ட் சார். பிகார் தொழிலாளி பிரச்சனை பார்வையாளர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுக்கலையா? தமிழ்நாட்டு டிஜிபியும் போலீஸ் அதிகாரிகளும் கட்டட தொழிலாளிகள் இருக்கிற இடத்துக்கு அவங்க போய் பாதுகாப்பை உறுதி செய்யலையா? ஹிந்தி பேசினாங்கன்றதுக்காக யாராவது அடிச்சிருக்காங்களா? அதுக்கு சொல்லுங்க. ஏன் அடிச்சு விரட்டாங்க? திருப்பூர்ல நடந்தது. சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க. பொய் சொல்லாதீங்க. திருப்பூர் அடித்து விரட்டப்பட்டார்கள். நடந்தது சம்பவம். ஹிந்தி பேசினாங்க விரட்டப்பட்டாங்களா? டி-ஷர்ட் போட்டுட்டு போனாங்க, விரட்டறதுக்கு போனாங்க. சார், ரெண்டையுமே நீங்க என்ன அரசியல புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றது உங்க அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு என்ன கட்டாயப்படுத்தும் போது கனிமொழி எம்பி டெல்லி சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு சிஐஎஸ்எஃப் காவலாளி சொல்றார், ஹிந்தில தான் பதில் சொல்லணும்னு கேக்குறப்ப அதற்கு எதிர்வினை வருது. ஹிந்தி படின்னு சொன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அது வேற. என்னோட தொழிலாளிகளை அப்படி நடத்துனாங்களா? நீங்க எனக்கு சம்பவங்கள் சொல்லாதீங்க சார். நீங்க யார் எனக்கு பாடம் எடுக்க? நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்றேன். இது வந்து பொய் சொன்னா திருத்தணும் சார். அது நெறியாளர் வேலை. அங்க இருந்து பணம் வாங்கி பொய் சொன்னா, தப்பான தகவலை சொன்னா ஒரு திருத்தணும் நிமிஷம் சார். ஒரு நீங்க நிமிஷம். எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்க. இல்ல இல்ல பெரிய ஆளு சின்னலாம் முக்கியம் இல்ல. முதல்ல வந்தவரை பேச விடுங்க. முதல்ல நெறியாளரா நீங்க வந்தவரை பேச விடுங்க. நீங்க கூட கூட பேசிட்டே இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு கூப்பிடுறீங்க? உங்களுக்கு நீங்க கருத்தை தாங்கிக் பேசுறீங்க. அதுக்காக தான் சொல்றேன். கூட கூட பேசுறதுல சில சங்கடங்கள் இருக்கு. கருத்தை கண்டு பயமாக இருக்கிறது. வரக்கூடிய தொழிலாளர்களை ஏற்றுக்கொள்ளாது என்று நீங்கள் தயங்கினால் என்ன ஏன் கூப்பிடுறீங்க? என்ன கூப்பிடுங்க பேச சார், தாராளமா பேசுங்க. நீங்க விவாதத்துக்கு புரியவரா நீங்க? வந்திருக்கவங்க பேசினா பரவாயில்ல. நீங்க ஏங்க பேசுறீங்க? நான் தாங்க பேசணும். சொல்லுங்க. ஐயோ, நீங்க கேள்வி தாங்க கேட்கணும். ஏன் கருத்துக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க திமுகவின் ஊதுகுழல ஏன் மாறுறீங்க? ஏங்க மலிவா இறங்குறீங்க? ஏன் மலிவா இறங்குறீங்க? என்ன வேற எதுவுமே இல்லையா? ஒரு கருத்து சொல்ல விடல. பேசுறதுக்கு ஒரு சார் விவாதம்னா ஒரு தரம் விடல. எதுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு விஷயமே இல்லையா? இப்படி நடத்தவே வேண்டாமே. வெறும் ஜாலரா பேசுறதுக்கு உங்களுக்கு விஷயமே இல்லையா? நீங்க பஜனை என்ன பண்ணிட்டு போலாமே. ஹிந்தி எதிர்மறை கருத்து ஹிந்தி எதுக்கு தெரியாது உங்களுக்கு? போடான்னு சொன்னது இல்ல இல்ல நேர்மையா நடத்துங்க. தொழிலாளிக்கு எதிராகதா? நான் பேசட்டும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு எதிராகத்தான் தமிழ்நாட்டு மக்களோ இயக்கங்களோ சொல்றாங்களா? எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகக்கு எதிராக இருக்காங்க. முதல்ல அதை என்ன பேச விட்டீங்கன்னால சொல்லுவேன். நீங்க தான் பயப்படுறீங்க. மேனேஜ்மென்ட் கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க தாவி 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 வேற எங்கேயோ போறீங்க. நீங்க பேச பேசுற ஒரு விடுறீங்க. பாயிண்ட்ல நான் விளக்கம் பேச கேக்குறேன். விடுறீங்க. நான் பேச விடுறேன் சார். இதுக்கு பதில் சொல்லுங்க சார். என்ன கேள்வி? ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றது நேரடியா பதில் சொல்லுங்க. பீகார் தொழிலாளர்கள் மேல இருக்கிற வெறுப்புலையா? பீகார்காரனா உங்க எம்பிக்கள் திட்டலையா? அவன் இங்க வந்து கட்டணம் கட்ட வரான், கக்கூஸ் கழுவ வரான், நீங்க திட்டலையா? நீங்க பேசுனது ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லலையா? பாக்குறீங்க. நான் வேணா வீடியோ போட்டு காட்டட்டுமா? இப்ப ஒளிபரப்பு பண்றீங்களா? நீங்க பேச அது பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இல்ல. நீங்க வேஷம் போடுறீங்க. இங்க ஒரு வேஷம் போடுறீங்க, பீகார்ல ஒரு வேஷம் போடுறீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஓட் சோரிங்கிறது அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏஜென்சி கிட்ட காசு வாங்கிட்டு அவங்கள்ட்ட 2022 பாகிஸ்தான்ல ஓட் சோரின்னு சொன்னீங்க. இம்ரான் கான்ல ஜெயில போட்டீங்க, கவர்மெண்ட்டை கலைச்சிங்க. 24 இதே பங்களாதேஷ்ல பண்ணீங்க, ஷேக் ஹசீனாவை விரட்டி விட்டீங்க. இதை இந்தியாவில் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க. அதனால தான் நம்ம ராகுல் காந்தி வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுங்கிறாருல, அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடு அமுக்குறவங்க ஒரு வெளிநாட்டு பெண்மணி குல்மொஹர் கவுர்னு. அவங்க ஜார்ஜ் சோரஸோட இணைந்து செயல்படுறவங்க. அவங்க தான் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை, இந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததா எனக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா, ராகுல் சொன்ன 10 குற்றச்சாட்டும் போய் ஒரே வீட்டுல 40 பேர் இருக்காங்கங்கறாங்க. சார் அது வேற டிஸ்கஷன் சார். அத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நீங்க ரெண்டையும் குழப்புறீங்க. தன்னுடைய தந்தையின் எழுதி இருக்காங்க. நீங்க ரெண்டையுமே குழப்பிக் கொள்கிறீர்கள். ஒன்று எஸ்ஐஆர்னு பீகார்ல நடக்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வேற, கர்நாடகால நடந்த விஷயங்கள் வேற. கர்நாடகாவை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பீகார்ல ஸ்பெசிபிக் உள்ள வந்திருக்கோம். நான் பேசுறேன். ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றீங்க, ஒரு குற்றச்சாட்டு சொல்லிருக்கீங்க. இந்த ஓட் ஷேரி அப்படின்னு சொல்றதுன்றது வந்து ஒரு அமெரிக்க சதி. பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் பண்ணாங்க. அந்த சதிக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸும் துணை போறாங்கன்றீங்க. மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு வரேன். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கு. கோட்டி, அதாவது எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு. இங்கே பீகாரில் உயிரோடு இருக்கிறான். அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் பேரை எடுத்துட்டாங்க. செத்து போனோம், ஐயா நான் பணமாவில் உயிரோடு தான் இருக்கிறான்னு வந்து டீ குடிக்கிறான்.
செத்த பணத்துக்கு எங்கடா ஓட்டு போச்சுன்றது தான் பிரச்சனை. ஓட்டு திருட்டுன்றது அதுதான். இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தை பற்றி கேள்வி கேட்கும் போதோ இல்லை தேர்தல் ஆணையங்கள் தப்பு பண்ணும்போது எந்த அரசியல் கட்சியும் உள்ளே வரக்கூடாது. பத்திரிகையாளராக என்னோட அது தாழ்மையான கருத்து. இதே தேர்தல் ஆணையம் இந்த போக்கில் போச்சுன்னா நாளைக்கு யார் வேணால் ஆளுங்கின்ற அரசாக இருக்கட்டும், யார் வேணால் எதிர்கட்சியாக இருக்கட்டும், இது ரொம்ப மலிவான போக்கு தேர்தல் ஆணையம் நடந்துக்கிறது. ஒரு ஜீரோன்னு போட்டு அட்ரஸில் வந்து ஒரு எவ்வளோ பேர் இருக்கிறது, ஒரு வீட்டில் 185 பேர் இருக்குது, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். திருப்பி தேர்தல் ஆணையத்துக்கு சார் இருங்க, நான் தேர்தல் ஆணையத்தை பேசுறேன், போகவே நீங்க பெங்களூருக்கு போறீங்க இப்ப இல்ல இல்ல சார் மொத்தமா அது இருங்க சார் நான் நீங்க நிறைய நான் கம்முன்னு அமைதியா இருந்தேன். நான் பொதுமக்கள் சார்பா கொஞ்சம் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க அரசியல் பேசுங்க. நான் என்ன கேட்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியிலும் மக்கள் வரி பணத்துல வருது பாருங்க காசு, அதுல தான் சம்பளம் வாங்குறீங்க. அப்படி வாங்கும்போது நேர்மையா ஒரு தரவை ஆதார் வச்சுக்கிறீங்க, பேன் வச்சுருக்கிறீங்க, பாஸ்போர்ட் வச்சுக்கிறீங்க, இவ்வளவு தரமும் இருந்து அந்த கார்டில் வந்துட்டு ஆம்பளை எது பெண் எதுன்னு தெரியல, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. தேர்தல் ஆணையத்தை பற்றி கேள்வி கேட்கும்போது பாரதிய ஜனதா கட்சி ஏன் குறுக்கில் வரணும்? காங்கிரஸ் கட்சிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் தான் பிரச்சனை. அவங்க தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் மேலே வழக்கு போடுவோம், கேஸ் போடுவோம். நீங்கள் எதுக்கு சார் உள்ளே வரீங்க? நீங்களும் நான் எப்படி கேட்கலாம்ல? இருங்க சார் நான் முடிச்சிடுறேன் சார். இருங்க சார் நீங்களும் கேட்கலாம்ல. 65 லட்சம் வாக்காளர்கள் காணா போச்சா இல்லையா? கோர்ட் இதை தானே கேட்டது. கோர்ட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்பீங்களா? நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வேலை போயிட்டீங்க, பங்களாதேஷ்க்கு வேலை போயிட்டீங்க, அமெரிக்காவில் வேலை போயிட்டீங்க, கோர்ட்டில் இதே பதில நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை அஃபிடவிட் தாக்கல் லட்சம் பேர் எங்க போயிட்டாங்கன்னு லிஸ்ட் கொடுத்தாச்சு சார். லிஸ்ட் கொடுத்தாச்சு கோர்ட்ல. பிஆர்ல 65 லட்சம் பேர் காணோம் சார். அது முடிச்சு அதுக்கு அப்புறம் அமெரிக்கா கொடுத்தாச்சு சார். நீ எந்த உலகத்துல இருக்கீங்க? நீக்கப்பட்ட பட்டியல் லிஸ்ட் கோர்ட்ல இப்ப சொல்றீங்க. இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்கன்னா இது வந்து சதி. இன்னொன்னு சொல்றேங்க, வெளிப்படையா பேசுறேன். நீங்க சொல்ற அளவுக்கு ராகுல் காந்தி அவ்வளவு புத்தி கூர்மையெல்லாம் அரசியல் பண்ணலங்க. எளிமையான எல்லாருக்கும் புரியுற மாதிரியா ஒரு சுலபமான அரசியல் தான் பண்றாரு. சதின்றீங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவர் ஏங்க ஆட்சியை கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்காரு? இப்போ கூட மக்களாக போய் தான் பண்ணிட்டு இருக்காரு. ராகுல் காந்திக்கு இந்த கேள்வி கேட்கறது தான் தப்புன்றது உங்க பார்வை. என்ன பொறுத்தவரை இது யாரு கேட்டாலும் நியாயமானதுன்றது என்ன பார்வை? சரி, அடுத்த பாயிண்ட். இப்போ வந்து இதுக்கு எதனா கேம்பெயின், அது ஆல் இண்டியா கேம்பெயினாக மாத்திர முயற்சியில் ராகுல் காந்தி ஈடுபடுறாரு. தமிழ்நாட்டு தலைவர் பீகாரில் போய் பேசுறது அங்கே என்ன இம்பாக்டை தரும்? கண்டிப்பாக இம்பாக்ட் தருங்க. எல்லாம் என்ன சொன்னாங்க, இந்தியா கூட்டணி வந்து மோசமாகி போச்சு, அந்த இந்திய கூட்டணி வலுவழுத்து போயிடுச்சுன்றாங்க. அப்போ இங்கே தேர்தல் இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் போய் அங்கே போய் பேசுகிறாருன்னும் போது அந்த பாடி லாங்குவேஜை நீங்கள் பாருங்கள். ஒரு வண்டியில் ராகுல் காந்தி இருக்கார், ஸ்டாலின் இருக்கார், இந்த சைடு தேஜஸ்வி, பின்னாடி பிரியங்கா காந்தி, இந்த முக்கியமானவங்க, முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர், அதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக வந்து நின்றுக்கிட்டு வண்டியில் போகிறாங்க. இதை க்ரௌடு பார்க்கும்போது என்ன செய்தி சொல்ல வராங்க? அப்போ அவங்க சொல்கிற ஒரே செய்தி, ஓடு காண போயிடுச்சு, ஓட்டு திருடு போகுது, உங்களுக்கு ஓட்டு இல்லைன்றாங்க. அப்படின்னும் போது மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் அந்த ஓட்டு இருந்தால் தான் காசு வரும், எந்த கட்சினா கொடுக்கட்டும். அது அந்த காசும் இல்லையா அப்படின்னும் போது இப்போ வரி கட்டுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோமான்ற அந்த நியாயமான கேள்வி வரும். தேர்தல் என்பது இந்திய திருநாட்டில் ஒரு திருவிழா. அப்படி இருக்கும்போது ஓட்டு காணா போச்சுன்னா ஏன் போச்சு, இதுதான் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக எடுபடும். அதை விட முக்கியமானது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போல்லாம் ஜனநாயகத்துக்கு பிரச்சனை வந்திருக்கோ அப்போல்லாம் பீகார் குரல் கொடுத்துருக்கு, அப்போல்லாம் பீகார் கூட வந்திருக்கு. இந்தியாவோட அரசியல் ஃபியூச்சரு இதுக்கு அடுத்து வர ஃபேஸ் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து லல்லு பிரசாத் யாதவ் இப்படி தான் சிம்ம சொப்பனமாக இருந்தார், அது திருப்பி வருது அப்படின்ற மாதிரி கூட நான் புரிஞ்சுக்குவேன். அதே அகிலேஷ் வந்து முலாயம் சிங் யாதவுக்கு பதிலாக நீங்கள் அரசியல் வாரிசுன்னு அவங்கள சைடு தள்ளினீங்கனாலும் ஒரு காலத்தில் மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்ட தலைவர்கள் இருக்கு. மண்டல் கமிஷன் ஆரம்பித்தாதவட்டும் எதுவும் ஆகட்டும். அப்படி இருக்கும்போது ஒரு நேச்சுரலாக ஒரு கூட்டணி அமையுது. நீங்கள் ஊழல்வாதினும் சொல்லிக்கலாம், குடும்ப அரசியலும் சொல்லலாம், இல்லை பாஜகவுக்கு இதனால பயம் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். பட் இதில் வந்து நியாயமான விஷயங்கள் என்னன்னா, தேர்தல் நம்பிக்கை என்பது பேசுங்க. பத்திரிகையாளரா இல்லைன்றதா சார் முக்கியம். ஓட்டு திருட்டு போனவங்க தேர்தல் ஆணையத்துல அரசாங்க சம்பளம் வாங்குறாங்க. அதை விட்டு கட்சிக்குள்ள அவர்கள் போட்டிட்டாரு. கோயம்புத்தூர்ல இருந்து 1 லட்சம் வாக்காளர்கள் காணா போனாங்க தானே. அப்ப எங்க போனீங்க கோட்டீஸ்வரன் பத்திரிகையாளர்? 1 லட்சம் வாக்காளர்கள் நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்ல சார். நாங்க யார் யார் பாஜகவுக்கு வாக்களிப்பாங்கன்னு பார்த்து நீங்க இன்னைக்கும் தேர்தல் ஆணையம் சரியில்லை, நாளைக்கும் தேர்தல் ஆணையம் சரி இருக்காது. அத புரிஞ்சுக்கங்க நீங்க. இல்ல அப்ப நீங்க கேள்வி கேட்டீங்களா திமுகவை? இல்ல தொடர்ந்து இருங்க, எனக்கு பிரச்சனை அது இல்ல. நான் நம்பக்கூடிய தேர்தல் ஆணையம் குறைந்தபட்சம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பத்திரிகையாளர் உட்கார வச்சு முந்திரி பருப்பு பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு சொல்கிறாங்களா அந்த அதிகாரிங்க, அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேராக இருக்காங்கன்றதான் நான் கேட்குறேன். நான் கட்சிக்குள்ளெல்லாம் போல. கோயம்புத்தூரில் ஓட்டு போச்சா, ஆமாம் அது கேளுங்க. நீங்கள் வழக்காடு மன்றம் போயிருக்கலாம், அண்ணாமலை ஏன் தோத்தாரு, எதுக்கு தோத்தான்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். நாங்கள் அதிலெல்லாம் நான் குறுக்கிடு வரலையே. தேர்தல் ஆணையம் நியாயமாக இல்லை, நன்னடத்தையாக இல்லைன்றது என்னோட குற்றச்சாட்டு. சூப்பர்.
அப்ப நீங்க வழக்காடு மன்றம் போலாங்கிறப்ப ராகுல் காந்தி ஏன் வழக்காடு மன்றம் போகாம யாத்திரை நடத்துறார்? சார் அவர் அரசியல்வாதி சார். வழக்காடு மன்றம் போனா பெட்டிஷன் பெண்டிங் ஆகும், அப்புறம் மேல் கோர்ட் போவோம், கீழ் கோர்ட் போவோம், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வரும். அடுத்த தேர்தல்ல நீங்க ஜெயிச்சிருவீங்க. அது ஒரு வழக்காடு மன்றத்தை ஓபிஎஸ் ஐஎம்ஆர் தட்டிட்டு மன்றம் போக வேண்டியதானே சார். நேரடியா தேர்தல் ஆணையம் மக்கள் கிட்ட போயிட்டாரு அவரு. ஒரு அஃபிடவிட் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார். அஃபிடவிட் இல்ல சார். இப்போ என்னோட வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வீட்டுல திருட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அஃபிடவிட் வைக்க முடியாது, கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? கோர்ட்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் டேட்டாக்கு ராகுல் காந்தி கிட்ட அஃபிடவிட் கேட்கறதே வழக்கறிஞரா எனக்கு ஒரு ஆதாரம் வச்சிருக்கீங்க. நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்க, நேரா கோர்ட்டுக்கு போயிருங்க. சரி, எலெக்ஷன் கமிஷன் வேண்டாம் சார், சும்மா கவர்னர் கைத்து போலன்னா கூட நேரா இது என்னன்னா தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணா தேர்தல் ஆணையம் தீர்வு கொடுக்காது, கோர்ட்டுக்கு போணும். யாரும் தேர்தல் ஆணையம் திருப்பி திருப்பி தப்பு பண்ணோம், ஒவ்வொரு வாட்டியும் இல்லாத விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போணுமா செலவு பண்ணி? ஓகே ஓகே, ரெண்டு அம்சம் இருக்கு சார். ரெண்டு அம்சங்களை பேச வேண்டியது இருக்கு. நம்ம பீகார்லயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றோம், தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரல. நான் ஆதவன் தீட்சண்யாவோட கோணத்தை கேட்கணும். ஒரு தனித்த ஒரு கட்சி, எதிர்கட்சி தமிழ்நாட்டில் அஇஅதிமுக, அது எந்த கட்சியோடும் கூட்டு சேர்ற ஒரு அரசியல் உரிமை ஒரு கட்சிக்கு இருக்கு. ஒரு கட்சி யாரோடும் எந்த கட்சியோடும் அவங்க ஒரு உடன்பட்டு கூட்டு சேரலாம். அப்படி அவங்க பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே ஆர்எஸ்எஸ் அவர்களை வழிநடத்துகிறது, ஆர்எஸ்எஸ்ஸின் அங்கமாக அது மாறிவிட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது சரியா? இதுவரைக்கும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதுக்கோ எகிரி குதித்து பதில் சொல்கிறாரு. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு இன்னும் பதில் சொல்லலை. விஜய் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு, பாஜகவை போலவே அதிமுகவையும் ஆர்எஸ்எஸ் வழிநடத்துகிறதுன்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அதிமுக இதுவரைக்கும் அதனுடைய அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளரோ அல்லது அதில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜிலிருந்து ராஜேந்திர பாலாஜிலிருந்து யாரெல்லாமா பேசுகிறாங்கல்ல, அவங்க யாருமே இது வரைக்கும் இன்னும் பதில் சொல்லலை. அதிமுகவுடைய ஐடி விங்கில் போய் நான் பார்த்தேன், அவங்களும் இதுக்கு பதில் சொல்லலை. இப்போ மறுபடியும் அது பிரச்சனை எப்போ வருதுன்னா, முருகன் வந்து ஒன்றிய அமைச்சர் இணையமைச்சர் முருகன் சொல்கிறாரு, அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு, ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பெரிய அந்த இயக்கம் இந்த இயக்கம், அது வந்து பதில் சொல்கிறதுல என்ன, அது வழிநடத்துறதுல என்ன பிரச்சனைன்னு. நமக்கு என்ன கேள்வினா, ஆர்எஸ்எஸ் இதுவரைக்கும் யாருக்கு என்ன வழியை காட்டியிருக்கிறது? அது கோட்சேவுக்கு வேறொரு வழியை காட்டியதை நாம் பார்த்திருக்கிறோம் கடந்த காலத்தில். அது நாடு முழுவதும் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு வந்து வகுப்பு கலவரங்களில் எப்படி சொல்றீங்க கோட்சேன்னு? எதுக்கு என்ன சம்பந்தப்படுத்துறீங்க? இல்ல நீங்க இருங்க, நீங்க அமைதியா இருங்க. நீங்க உங்க ராகுல் காந்தி மேல கேஸ் இருக்கு, இப்படி பேசின ராகுல் காந்தி மேல கேஸ் இருக்கு. மிஸ்டர் என் மேட்ச்ல வராதீங்க பாருங்க. உங்க நேரத்துல நீங்க போய் நீங்க சொல்லுவீங்கன்னா அப்புறம் நாங்க கேள்வி கேட்டா உங்களுக்கு கொத்திட்டு வருது. நாங்க பேசும்போது நீங்க யார் வெளிய வந்தா ஆர்எஸ்எஸ் வருது, கோட்சே என்ன வழி காட்டியது என்று நீங்க படிங்க, போய் படிங்க. டாஸ்மாக்ல போனா கும்பல்ல போய் அமைதியா இருங்க. நீங்க என்ன உதவி செஞ்சீங்க நாங்க பார்த்தோம். அது திராவிட மாடல்ல போய் உதவி செஞ்சீங்கன்னு பார்த்தோம். வெறும் வண்டியை ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தோம். வருதா புயலப்ப வெறும் வண்டியை ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். எல்லா புயலையும் உதவி நீங்க எப்ப பார்த்தாலும் பிஜேபி கார மாதிரி இருந்தா எப்படிங்க? பேச வந்தவர் மாதிரி அடுத்தவங்க பேச ஜனநாயக ஆதாயத்துக்காக பேசுறீங்க. குணசேகரன் மைக் ஆஃப் பண்றீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? நெறியாளர் அவர் தடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா என்ன? மைக் ஆஃப் பண்றது அநாகரிகமா இருக்கும். நீங்க கருத்தை சொல்லி முடிங்க. அநாகரிகமா இருக்கும். ஆனா அவர் வந்து நான் பேசுற நேரத்தை அவர் எப்படி வந்து அவர் தடுப்பாரு? ஓகே, உங்க கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. அவர் பேசுறது எவ்வளவு வளர்னாரு, நாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் பொறுமையா. நான் நேரடியா சொல்றேன். இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து நாடு முழுக்க எதுக்கு வழிகாட்டி இருக்குதுன்றதை பத்தி எங்களுக்கு பல வந்து கேள்விகள் இருக்கு. ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க நடந்திருக்கக்கூடிய பல்வேறு கலவரங்களில் ஆர்எஸ்எஸ் யாருக்கு என்னென்ன வழிகாட்டி இந்த நாட்டை சீரழித்திருக்கிறது என்பதை பற்றி நமக்கு தெளிவான பார்வை இருக்கிறது. ஆனால் முருகன் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார்னா, அவர் வந்து சாவர்கர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் சாவர்கரை பற்றியெல்லாம் அவர் பேசுகிறார். இந்து மகா சபை தலைவர் அவரை வந்து நாங்கள் வந்து அப்படி கொண்டாடணும்னு பேசியிருக்கிறாரு. அது போக சுதந்திர தினத்தன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பிரதமர் பெருமையாக பேசியிருக்கிறாரு சொல்கிறாரு. மோடி வந்து ஆர்எஸ்எஸ்ஸை பெருமையாக தான் பேச முடியும். ஆனால் நீங்களும் நானும் இந்த குடிமக்களுமோ வந்து இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடிப்பவர்களோ ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பெருமையாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது தான் உண்மை. ஒன்று. ரெண்டாவது,
ஆர்எஸ்எஸ் வந்து வழிகாட்டுதா இல்லையாங்கிறத பற்றி அதிமுக எதுவும் மறுப்பு சொல்லாத நிலையில் முருகன் அந்த தைரியத்தில் இன்னும் கூடுதலாக அவருடைய உரையில் சில தப்பான பொய்யான தகவல்களை சொல்லியிருக்கிறார். ஆர்எஸ்எஸ்ஸை நேருவும் அம்பேத்கர் அவர்களும் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சிகளிலேயே போய் பங்கெடுத்து கொண்டு பாராட்டியிருக்கிறார்கள் என்று கூடுதலாக தெரிவித்திருக்கிறார். இந்த பொய்களெல்லாம் ஏற்கனவே பலமுறை சொல்லப்பட்டு அதெல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. அப்படி இருக்கிற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஒன்றிய அமைச்சர் என்பவர் தான் வகிக்கும் அந்த பொறுப்புக்கு சற்றும் ஒரு பொருத்தமில்லாத வகையில் மீண்டும் நேருவை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் பொறுப்பு இல்லாமல் பேசியிருக்கிறார் ஒரு பொய்யை. ஒன்று ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் சார்ந்த பார்வை, ஆர்எஸ்எஸ் மீது நீங்க வைக்கிற விமர்சனம் அப்படின்றது ஒன்று. இன்னைக்கு அரசியல் உரையாடல்ல வருவதும் ஒன்று இந்தியா கூட்டணி அதனுடைய நிலைப்பாடு, இன்னொன்று பிஜேபி அமைந்திருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணியை பத்தி வருகிற போது ஒரு கூட்டணி அகில இந்திய கட்சியோடு சேருவதனாலேயே அவங்க முழுக்க அதற்குள் கரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும்? திருமாவளவனும் அந்த குற்றச்சாட்டை சொல்றாரு, மாணிக் தாகூர் அந்த குற்றச்சாட்டை சொல்றாரு. கரைஞ்சிட்டாங்க நம்ம சொல்லலையே, கரைந்து விட்டார்கள் என்று நாம் சொல்லவில்லை. ஒன்றிய இணையமைச்சர் முருகன் சொல்கிறார். சொல்லாத வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாதீங்க. மதிப்புக்குரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் இருந்தால் என்ன தவறு அப்படி கேட்கறதுல என்ன தவறுங்கிறாரு. ஆர்எஸ்எஸ் இயக்கம் உயர்ந்த இயக்கம், அதை உயர்த்தி பேசுறாரு. நீங்க மத்திய அமைச்சர் பேசுனதை நீங்க பொய்யா மாத்தி பேசாதீங்க. அது பாருங்க, மறுபடியும் அதே வார்த்தை சொல்லாம அமைதியா இருங்க. உங்களுக்கு நேரம் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன அமைதியா இருங்க? பெரியார் துக்க தினத்தை அது தேச விரோத இயக்கம் தீகா, அதை நீங்க ஆதரிக்கிறீங்க. தீகாங்கிற தேச விரோத இயக்கம் சுதந்திரத்தை கொடியே இதுவரைக்கும் இந்தியாவுடைய கொடியவே ஏத்தாதவங்க. ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டம் முழுவதும் காணாமல் போன இயக்கம். பிரிட்டிஷ்காரனை காப்பாற்றுவதற்காக அவனுடைய சூவை நக்கி கொண்டு நீங்கள் அவனை காப்பாற்றுவதற்காக அவன் காலிலே கிடந்த இயக்கம். நீங்க தான் காசுக்காக போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரு தலைவனை ஆர்எஸ்எஸ் காட்ட முடியுமா? காசுக்காக சுதந்திர போராட்டத்தில் சார் காசுக்காக பேசுறாங்களா? பேசாதீங்க ஸ்ரீகாந்த், நீங்க என்னதுக்கு பேசுறீங்க? ஸ்ரீகாந்த் ஒரு நிமிஷம். மன்னிப்பு யாரும் கேட்கலையா? கோட்டீஸ்வரன் பத்திரிகையாளர் இல்ல, என்ன பெரிய ஆதவன் தீட்சண்யா எழுத்தாளர் இல்ல, அவர் காசுக்காக பேசுறாரு. நீங்க எதுக்கு பேசுறீங்க? அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்காங்க, வாயில வந்ததெல்லாம் பேசுவாரா? நீங்க வாயில வந்ததெல்லாம் பேசலையா? நீங்க என்ன ரத்னா பொன்மொழிகளை மட்டும் தான் பேசுறீங்களா? நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, உங்களுக்கு உடன்பாடு இல்லாத இன்னொரு கருத்து அவர் சொல்றாரு. நீங்க சொல்றதெல்லாம் பொன்மொழி, இன்னொருத்தர் சொல்லிட்டா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க. இருக்கிறீங்க, நீங்க அதை ஆதரிக்கிறீங்க. சொல்லுங்களேன். என்ன பேசுறீங்க ஸ்ரீகாந்த்? கொஞ்சம் நிதானம் வேணும். ஒரு டிபேட்ல இன்னொருத்தர் பேசுறதை செவிமடுக்கணும். பேசிக் எத்திக்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒரு விவாதத்தில் சொல்லி தராதீங்க. வர கெஸ்ட் நான் சொல்லி தரேன் சார், நான் சொல்லி தரேன். அவர் அது பேசாதீங்கன்னு சொல்லுங்க. ஒரு நெறியாளரா அவரை கண்ணியமா, ஒரு நெறியாளருக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுங்க. நீங்க வாய்க்கு வந்ததை பேசாதீங்கன்றீங்க. ரைட், காசுக்காக பேசுறாரு, அவரையும் திருத்துங்க. என்ன அபத்தம் இது? காசுக்காக பேசுறது என்ன சார் அர்த்தம்? அவர் பேசுற கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லுங்க. அவரை திருத்துங்க. அவர் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு மாற்று கருத்து சொல்லுங்க. அவர் சொல்வது தவறுனா ஆதாரபூர்வமா மறுங்க. கண்டிப்பாக புதிய குற்றச்சாட்டை விமர்சனம் வைங்க. வீர சர்வர்கர் காசு கொடுத்து பேசுறாங்கன்னா என்ன சார் அர்த்தம்? அதுக்கு என்ன நீ பேசுறது பாராட்டி இருக்காங்க. நீங்க யாருக்கு எதுக்கு பேசுறீங்க? நான் பேசுறதுக்கு வாங்க. இருக்கிறார்கள். காசுக்காக பேசுகிறார்கள் என்று சொல்வது இழிவு. ஒரு விவாதத்துல அப்படி பேசாதீங்க பாருங்க ஸ்ரீகாந்த். ஒரு விவாதத்துல அப்படி பேசக்கூடாது. ஒரு விவாத மரபு அல்ல, ஒரு விவாத பண்பு அல்ல. திரு ஆதவன், உங்க கருத்தை சுருக்கமா முடிங்க. நான் இன்னொரு விருந்தினர் பேசவே இல்லை. அதிமுக பேசவே இல்லைங்க. நான் பேசுறத பூரா என் நேரத்தை பூரா அவர் எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. நான் திரும்ப சொல்றேன், அதிமுக 1998 2025 வரைக்கும் இடைப்பட்ட சில ஆண்டுகள் தவிர மீதி காலம் முழுவதும் இயல்பான கூட்டணி என்கிற பெயரில் அதிமுக பாஜகவோடு இருந்திருக்கிறது. ஜெயலலிதா லேடியா மோடியா என்று சொல்லி அடுத்த ஒரே ஆண்டில் மீண்டும் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எடப்பாடி அதிமுக பாஜகவோடு எக்காரணத்தை கொண்டு கூட்டணி இனிமேல் கிடையாது என்று சொன்ன பிறகும் மீண்டும் சொல்லி ஒரு கொஞ்ச நாள் கூட அவள அந்த என்ன சொன்ன ஈரங்காயலன்னுவாங்களா, அப்படி ஈரங்காயறதுக்கு முன்பாகவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது. அப்போதும் கூட பலர் சொன்னார்கள், எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை தற்குறி என்று திட்டினார்.
அப்படி தற்குறி என்று திட்டிய ஒரு டாபிக் அரசியல் வாங்க காலன் சார். அண்ணாமலை எதுக்கு என்ன அவர் பேசுறீங்க பேசிய நீங்க? அந்த எதுக்கு பேச்சை என்ன பேசுறீங்க? கொஞ்சம் கூட வந்து சூடு சொரணை இல்லாமல் சூடு அடுத்த சொரணை சில உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. நாட்களிலேயே நீங்க அதிமுகவுடைய நீங்க பொதுச் சொம்பு செயலாளர் தூக்குற எடப்பாடி திமுகவுக்கு சூடு சொரணை கூட்டணி இல்லைன்னு வைக்கிறார். அப்படி கூட்டணி வைக்கக்கூடிய அளவிற்கு என்ன அவருக்கு நெருக்கடி வந்தது என்று பலர் கேட்டபோது என் கட்சி யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி அமைக்கும், உங்களுக்கு என்ன, எங்களை பார்த்து பயப்படுகிறீர்களா, ஏன் திருப்பி அதை கேட்கிறீர்கள் என்று எடப்பாடி கேள்வி கேட்டவர்களை ஏளனமாக பேசியதை நாம் பார்த்தோம். இப்போது மட்டுமல்ல, அவர்கள் மதுரையிலே நடத்திய முருகன் மாநாட்டில், அந்த மாநாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை பற்றி இழிவாக பேசிய போது திடீரென்று ஒருவர் சீறினார். மீண்டும் அடுத்த நாளே அந்த சீற்றம் அடங்கி போய்விட்டது. அதற்கு பிறகு நாங்கள் தான் கூட்டணி என்றார்கள். கூட்டணியில் யார் முதல்வர் என்ற கேள்வியை நாங்கள் கூட்டணியில் தான் முடிவு பண்ணுவோம், அமித்ஷா தான் முடிவு பண்ணுவோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதும் கூட அமித்ஷா சொல்லிவிட்டார், நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை என்று பாஜக போட்ட உத்தரவுக்கு கீழ்ப்படிந்த ஒரு விசுவாசமானவராகத்தான் எடப்பாடி தன்னை காட்டிக் கொண்டிருந்தாரே ஒழிய ஒருபோதும் அவர் ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு கட்சியின் தலைவராக அவர் அடிக்கடி சொல்வார், கட்சி முடிவை நாங்க தான் எடுப்போம், கூட்டணிக்கு நான் தான் தலைவர், எங்க கட்சி முடிவை நான் தான் எடுப்பேன், கூட்டணி ஆட்சி அவர் சொல்றதை ஏற்கல, எங்க ஆட்சி அப்படின்னு அவர் தெளிவா தான் சொல்லிட்டு இருக்காரு. கடந்த 4 ஆண்டு காலம் அவர் கடந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் பாஜக மட்டுமல்ல RSS பல வேலைகளுக்கு அவருக்கு இடமமைத்து கொடுத்தார். அந்த விசுவாசம் இப்போதும் தொடர்கிறது. அது கட்சியே இன்றைக்கு அவரிடம் போய் அந்த RSS கையிலே ஒப்படைத்ததை போல பாஜகவினுடைய இன்னொரு துணை வடிவத்தை போல அதிமுகவை அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பது கரைந்து விட்டாரா என்று நமக்கு தெரியாது. அது அவர் தான் சொல்லணும். இன்றைக்கு எடப்பாடி இன்றைக்கும் பயணத்தில் தான் இருப்பார், பதில் சொல்லியிருக்க வேண்டும். இதுவரை பதில் சொல்லவில்லை என்பதே அவர் கரைந்து விட்டார் அல்லது அதனுடைய வழிநடத்தலில் தான் இருக்கிறார். RSS தான் அவர் வாயை திறப்பார் என்பதற்கு சான்று என்று நான் நினைக்கின்றேன். ஓகே ஓகே திரு மணிகண்டன், உங்க கருத்து. சன் நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. திரு ஆதவன் தீட்சண்யா சொன்னதில் நான் முழுவதுமாக ஒத்து போகிறேன். அவர் கருத்தை நான் முழுவதுமாக என்றைக்குமே ஏற்றுக்கிட்டதில்லை. இன்றைக்கி 100% ஏற்றுக்கிறேன். அதுக்கு முன்னாடி கருணேஷுக்கு ஒரு தோழமை சுட்டுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கு ஆதரவாகவோ பாஜகவுக்கு ஆதரவாகவோ பேச வந்தால் அது ஒரு எதிர்நீச்சல் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் நிதானம் கடைபிடிக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை சன் டிவி மாதிரி லட்சக்கணக்கான பேர் பேசுகிற இடத்துல அந்த வார்த்தையை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, ஒரு உண்மையான தேசிய பற்றுடைய காங்கிரஸ்காரங்க யாருமே சதா வச்சலே மாத்ரு பூமி சுகந்தே அப்படின்னு RSS உடைய பிரார்த்தனை பாடலை டெய்லி ஷாகாவை பாடுற பாட்டை தப்பி தவறி நடுராத்திரி 12 மணிக்கு ஓங்கி மண்டையில் கொட்டி துப்பாக்கி AK-47 வச்சு இந்த பாட்டை பாடுன்னு சொன்னால் கூட பாட மாட்டாங்க. நம்மளுடைய அருமை காங்கிரஸ் ரத்தம் ஓடக்கூடிய DK சிவகுமார் கர்நாடக மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலேயே அற்புதமாக காக்கி நிக்கர்வாலா பாடுறதோட அச்சரம் பிசகாமல் அட்டகாசமாக பாடி, நானும் ஒரு காலத்தில் எதிர்கட்சி தலைவர் 2 பேர் RSSல இருந்தவங்க அப்படின்னு சட்டமன்றத்திலேயே சொன்னார். எனக்கு இப்போ என்ன கவலைன்னா, DK சிவகுமார் ஏதோ கட்சியை உடச்சிக்கிட்டு போய் பிஜேபியோட சேர்ந்துருவார், அங்கிருந்து வர்ற செய்திலாம் இருக்குது. அலிம்புகார் இதை பார்த்து முதல்ல அதை தடுத்துருங்க. அடுத்தது ஆதவன் தீட்சண்யா கேட்டது ஒரு நியாயமான கேள்விங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியிருக்கு இல்லைங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவருக்கு இருக்கிற செலக்டிவ் அம்னீஷியாவை மட்டும் நான் ஞாபகப்படுத்தி அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். திமுக அண்ணா காலம் தொட்டே ஒரு பூர்ஷ்வா கட்சி. அண்ணா ஒரு பூர்ஷ்வா, சாதி படிநிலையை தூக்கி பிடித்தவர் அறிஞர் அண்ணா அப்படின்னு திரு சண்முகம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பேரறிஞர் அப்படின்னு நம்மளால எல்லாராலும் அழைக்கப்படுற அண்ணாவை இவ்வளோ இழித்து பழித்து ஒரு பூர்ஷ்வா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொன்னதுக்கு எந்த திமுக காரங்களும், மரியாதைக்குரிய முதலமைச்சர் உட்பட, எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்ற RS பாரதி உட்பட யாரும் வாயே துறக்கல. ஆனால் அம்மாவை பழித்த அண்ணாவை பழித்த அண்ணாமலையை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து கூட்டணியவே உடைச்சிட்டு உங்களோட வேணாம் போ அப்படின்னு 2024 திரு எடப்பாடி பழனிசாமி வெளியே போனார். திரும்ப அவங்களா ஒரு படி இறங்கி பழையதை மறப்போம் அப்படின்னு சொன்னதை உங்களுக்கு நினைவுறுத்துறேன். திரு வைகோ அவர்கள் மரியாதைக்குரிய மறைந்த கலைஞரை எவ்வளோ இழித்து கேவலமாலாம் பேசினாரோ அந்த லெவலுக்குலாம் அண்ணாமலை பேசுறதுலங்கிறத ஞாபகப்படுத்திட்டு என்னுடைய நண்பர் அலீம் புகாரி சொன்ன ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன் சார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்றது பார்த்தா ஒன்றை ஏற்றுக்கிறேன் சார். பீகாரில் நடந்த அட்டூழியத்துக்கு உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பு கொடுத்து அவங்களுக்கு நீதி கிடைக்க போகுது, நம்பர் 1. ஸோ அநேகமாக அங்கே நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் திரும்ப வாக்காளர்களாக சேர்த்தப்படுவாங்க.
தமிழகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய முதலமைச்சர் இன்னைக்கு அங்கே போனதுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குதுன்னா நான் நெஞ்சை உயர்த்தி ஒரு தமிழனாய் பெருமை கொள்கிறேன். வர்ற தேர்தலில் தேஜஸ்வி சூர்யா மிகப்பெரிய வெற்றி, தேஜஸ்வி யாதவ் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் அதுக்கு அந்த முழு கிரெடிட் வந்து நம்ம தமிழக முதலமைச்சருக்கு தான் போய் சேரும். ஒருவேளை மாறாக அங்கே பிஜேபியும் நிதிஷ்குமாரும் வெற்றி பெற்றால் அங்கே இவங்க தோத்து போனதுக்கு முதலமைச்சர் தான் காரணம் அப்படின்னு நான் வெளிப்படையாக ஏற்றுக்கிறேன். கோட்டீஸ்வரன் வந்து பத்திரிகையாளர் ப்ளஸ் ஒரு வழக்கறிஞர் நான் அறிஞ்ச வரைக்கும் நான் ஒரு தொகுதியில் இருக்கிறேன், அந்த தொகுதியை தாண்டி வேற தொகுதியை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அடிப்படை விஷயம் நீங்கள் அஃபிடவிட், அது ராகுல் காந்தியாக இருக்கலாம், நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், நீங்கள் இருக்கிற தொகுதியை தாண்டி இன்னொரு தொகுதியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா அஃபிடவிட் வந்து நீங்கள் கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்தில்ங்கிறது அடிப்படை விதி. ஆனால் நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் எதுலேயும் அப்படி இல்லை சார் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அதே மாதிரி ஆதவன் தீட்சண்யா ஐயாவுக்கு இன்னொன்று சொல்கிறேன், நாம் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸை தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். அது ஒரு சமுதாய இயக்கம். அந்த இயக்கத்தில் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம திமுக தொண்டர்களிடம் இளைஞரணி போய் சொல்ல வேண்டும். ஜூலை 16, 1999 முரசொலியில் திரு கருணாநிதி அவர்கள் தொண்டருக்கு எழுதின கடிதம். இதெல்லாம் இருக்கிறப்ப அவர் ஒரு எதிர்கேள்விக்கு முருகன் அதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எதில் சர்ச்சையை கிளப்பலாம், இந்த அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கலாம் அப்படிங்கிறத முழு நேரமாக சில பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப முருகன் அதை தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. அண்ணாமலை மாதிரி கொஞ்சம் இடத்துல வார்த்தையை விட்டுட்டார். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். 2019 பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தாங்க, அப்போ ஒன்று சீட்டை வாரி கொடுத்துருலையே. நான் கேட்குறேன், 99 2004 ஐயா ஒன்று சொன்னீங்களே, குஜராத் கலவரம் நடந்து இப்போ நிறையா முஸ்லீம்கள் கொல்லப்பட்டப்பையும் அப்படியே வாய் மூடி அமைதியாக ஒரு வருஷம் பதவியில் திமுக அந்த ஒட்டிகிட்டு இருந்தாங்களே, அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பற்றி தெரியலையா? ஆர்எஸ்எஸ் கலைஞர் பாராட்டி சொன்னார், அதை பற்றி தெரியலையா? அதனால இது வந்து கிடைச்ச ஒரு கேப்ல இந்த கூட்டணியில் ஏதாவது ஓட்டையை போட்டு விடலாம் நினைக்கிறேங்க. அதைத்தான் சொல்றேன். இவங்களுக்கு நான் ஒன்று, இவங்க கூட இருந்தா வாஜ்பாய் நல்லவர் வல்லவர் 40 ஆண்டு கால நண்பர், அதுக்கு முன்னாடி பார்த்தா பண்டாரம் பரதேசி இதெல்லாம் பேசுவாங்க. இன்னொன்று மரியாதைக்குரிய நம்ம முதல்வர் பீகாரோட பாட்னாவுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டார். என்னோட ஒரு சின்ன ஆசை என்னன்னா மற்ற பகுதிகளுக்கும் அவர் போயிருந்தாருன்னா, ஏப்பா எங்க பீகாரி அதான் வடநாட்டுக்காரன் பான்பராக்கு வாயன், எங்க பீகாரிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை கொடுக்க மாட்டேன்னு அங்க உங்க திமுக சொல்லுது, ஆனா எங்க ஓட்டுரிமை போயிடுச்சேன்னு இங்க வந்து போராடுறீங்களே ஸ்டாலின் அப்படின்னு மற்ற மக்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க. வசதியா காங்கிரஸ் செஞ்ச கூட்டத்தை மட்டும் போயிட்டு வசதியா அப்படியே வந்துட்டாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, மரியாதைக்குரிய முதல்வர் பீகாரோட மற்ற பகுதிக்கும் போங்க. உங்க பழைய நண்பர் PK பாண்டே சொன்னார, எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், எங்க பீகார் பிரச்சனைக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வந்து சொன்னா அது தீர்வாகாது அப்படின்னு உங்களோட படா தோஸ்த் ஐயர் PK பாண்டே ஐயர் சொன்னார்ல, அதை ஒண்ணு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஏமாற்று அரசியல். நான் ராகுல் காந்தி நீ எல்லாம் ஒரு உண்மையான இந்தியர் தானான்னு உச்சநீதிமன்றம் கேட்டதை பத்தி ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். ரஃபேல் நீதிமன்றம் கேட்ட தப்பு சார், உச்சநீதிமன்றத்துக்கு அது வேலை இல்ல. ஒருத்தர் உண்மையான இந்தியரா அப்படின்னு கேட்கறது உச்சநீதிமன்ற நீதிபதி அதில் தவறிழைத்தார் என்று பல விமர்சனங்கள் இருக்கு. அடுத்த பகுதிக்கு நகரலாம். திரு அலீம். அதாவது மரியாதைக்குரிய DK சிவகுமார் அவர்கள் வந்து அதற்காக மன்னிப்பு கேட்டார். ஏற்கனவே இருந்ததுனால எனக்கு அந்த பாடல் தெரியும், நான் பாடினேன், நான் சாகிற வரைக்கும் காங்கிரஸ்காரன் தான், ஒரு பவர்ஃபுல்லான டெபுட்டி சிஎம்மாக இருந்த போதும் அதுக்காக மன்னிப்பு கேட்டார். பாவம் அவருக்கு பேசுகிறதுக்கு பாயிண்ட் இல்லைன்னு DK சிவகுமார் பேசுனதெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காரு. அதே நேரம் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசும்பொழுது சொன்னார், ஆர்எஸ்எஸ் வந்து நம்ம ஸ்ரீகாந்த் கருணை சார் அழகாக சொன்னார், கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலங்கள் வந்து தேசிய கொடியே ஏற்றாத ஒரு அமைப்பு, தேர் இஸ் நோ இந்தியன் இன் திஸ் கான்ஸ்டியூஷன் என்று இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தையே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதிய ஒரு அமைப்பு. அது இல்லாமல் இன்றைக்கி முருகன் பேசும்போது சொன்னார், நிறைய கொரோனா காலத்தில் வந்து பிணங்களை அடக்கியிருக்கிறோம், பல பிணங்கள். நான் என்னுடைய ரொம்ப டவுட்டாக தான் கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு லிஸ்ட்டே இருக்குது, என்னென்ன கொரோனா காலத்தில் யார் யாரெல்லாம் பணி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில், ஏன்னா அவர் கொரோனாவை மெயின் பண்ணி சொன்னதுனால, அதுவும் தமிழ்நாட்டில், நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் அவர் தமிழ்நாட்டை சார்ந்த அமைச்சர் அப்படிங்கிறதுனால நகராட்சியில் போய் பேசி சுகாதார அதிகாரியோட ஒப்புதலோடு தான் கொரோனா காலத்தில் பாடிக்கெல்லாம் வாங்கி அடக்கம் பண்ணுவாங்க. வில்லேஜாக இருந்துச்சுன்னா விஓஐ கிட்ட பர்மிஷன் வாங்கி அடக்கம் பண்ணுவாங்க. அது போலீஸுக்கு போய் அப்புறம் GHக்கு போய் பாடி வரும். நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன் சார், உங்களுடைய அமைச்சர், அதாவது நம்முடைய அமைச்சர் தான், உங்களுடைய கட்சியை சார்ந்த எல் முருகன் வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க இங்கே பெரிய பணி செஞ்சாங்க, குறிப்பாக கொரோனா காலத்தில் மக்களுக்காக பணி செய்தார்கள், ஒரே ஒரு ஆதாரத்தை
நான் சொல்ல முடியும், என்னால் பட்டியலிட்டு காட்ட முடியும். காணத்தூரிலே இருந்த கோவில் தர்மகர்த்தாவை எடுத்து தமுமுகவினர் அடக்கம் செய்ததற்கு முதல்வர் பாராட்டி இருக்கிறார். அதே மாதிரி கூடுவாஞ்சேரியிலே பாஜக பிரமுகர் இறந்தபோது ஒரு சமூக ஒரு ஒற்றுமை, பாஜக பிரமுகர் இறந்தபோது இறங்கி தமுமுக செய்ததற்கு, தாம்பரம் யாக்கூப் செய்ததற்காக அவரை பாராட்டி இருக்கிறாங்க. முதல்வரும் பாராட்டி இருக்கிறார். ஆன் ரெக்கார்டில் இருக்குது. இப்படி ஆன் ரெக்கார்டில் பல சேவைகள் செய்த அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே, அப்படி என்ன சேவையை செஞ்சாங்க? ஆன் ரெக்கார்டில் ஒரு உதாரணத்தை காட்டுங்க. ஏன்னா அவர் சொன்ன அந்த கொரோனா காலத்து உதாரணத்தை தான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த நேரத்துல சேவாகி சங்கடன்னு சொல்லி மொத்த இந்தியாலயும் பாஜக ஆர்எஸ்எஸ் தெருவுல இறங்கி வேலை செஞ்சோம். நீங்க சொல்லுங்கன்றீங்களே, இப்ப சொல்லுங்கன்னு என்ன கேக்குறீங்க? என்ன கூட தான் சொன்னீங்க, அலிம் புகார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னாரு. நான் என் நேரம் வரும்போதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன்ல, நீங்க உங்க டைம் வரும்போது வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. அப்ப கிட்டத்தட்ட 3000 டெலிவரிக்கு மேல பார்த்த விஷ்ணு பிரியா என்கின்ற மருத்துவர் கும்பகோணத்தில் இறந்து போகிறார். அப்பொழுதும் தமுமுக தான் அடக்கம் செய்யுது. இதெல்லாம் அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் இதெல்லாம் வச்சிருக்கு. இது ஒரு சமூக சேவை அப்படின்னா இப்படி ஒரு ட்ராக் வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ட்ராக் நான் கேக்குறேன். இந்த மாதிரி நான் இப்ப ஆர்எஸ்எஸ் குளோரிஃபை பண்ணி இல்லாத ஒன்றை பேசினார் எல் முருகன் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அப்படி இருந்தது என்று சொன்னால் ஒன்றை காட்டுங்கள் அப்படின்னு சொல்றேன். உங்க நேரம் வரும்போது அதுக்காக சரியா காட்டுங்க அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். நன்றி. டைம் இல்ல. தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா வரீங்க. திரு ஸ்ரீகாந்த், நிறைவு பார்வை சுருக்கமா. அதாவது சுருக்கமாக சொன்ன இப்போ நண்பர் சொன்னாங்க அலிமல் புகாரி அவர்கள், இந்த மாதிரி தமுமுகவில் இந்த ஆம்புலன்ஸ்க்குன்னே ஒரு பிரிவு வச்சுருக்காங்க. அதுக்குன்னு நிதி ஆதாரங்கள் திரட்டி இந்த மாதிரி அடக்கம் செய்வதே அவங்க ஒரு கடமையாக செய்கிறாங்க. சிறந்த பணி செய்கிறாங்க, பாராட்டுக்கள். அதுக்காக நாங்க செய்யலன்னு அவங்க சொல்லவே கூடாது. நீங்க ரெக்கார்ட் காட்டுங்கங்கறேன். செய்யல சார், செய்யல. ஆர்எஸ்எஸ் செய்யல. உறுதியா சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், செய்யல. ஆர்எஸ்எஸ் செய்யல உறுதியா சொல்றேன் சார். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சார். ஆதாரத்தை காட்டுங்க சார். செய்யாத ஒன்று ஏன் சார் பணியா செஞ்சேன்னு செய்வீங்க? என்ன நேரத்துல நான் வெயிட் பண்ணி தானே பதில் சொல்றேன், சொல்ல விடாம செய்றீங்க. அந்த நேரத்தில் முகக்கவசம், கைக்கு லிக்விட்னு 1000 விஷயம் செஞ்சிருக்கோம். அது இப்ப பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எடுத்திருக்க தலைப்புக்கு என்னுடைய இறுதி கருத்தை பதிவு செய்கிறேன். இப்ப நடக்கிறது ஒரு மிகப்பெரிய நாடகம். இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு கூட்டணி நடக்குமா அப்படின்னு எங்களை கிண்ட செய்கிறாரு நம்ம தீக்ஷண்யா அவர்கள். மூஞ்சியில மிதிச்ச மீசாவோட நீங்க கூட்டணி வச்சுக்குவீங்க. உங்களை கொடுங்கோல் வகையில் உங்களை துன்புறுத்தின காங்கிரஸ்காரங்களை, அது ராஜீவ் காந்தியை கொண்டவனோட மறுபடி கூட்டணி கட்டி பிடிச்சு ஆதாரம் கொடுப்பீங்க. 2 கட்சிக்குமே மானம் இருக்கான்னு நம்ம தீக்ஷண்யா கேட்டார்னா நல்லா இருக்கும். ஆனால் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், இப்ப இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் வழிகாட்டி தான் நடக்குதா அப்படின்னு மாண்புமிகு மத்திய அமைச்சர் சொல்லவே இல்லை. அப்படி வழிகாட்டினால் கூட என்ன தவறு என்றுதான் மாண்புமிகு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கேட்டாரு. எல் முருகன் அவர்கள் கேட்டதில் தவறில்லை. நான் சொல்றேன், இப்ப திமுகவை முதல்வரையும் துணை முதல்வரையும் வழி நடத்துவது ஜகத் காஸ்பர் அவர்களும், இன்னும் சொல்ல போனால் எஸ்ரா சர்குணம் அவர்களும், இது போன்றவர்கள் தான் வழி நடத்துறாங்க. வாழ்த்து சொல்லாம திமுகவை. அதனாலதான் அவர் தன்னை கிறிஸ்டியன்ங்கிறாரு. துணை முதல்வர் நான் ஒரு கிறிஸ்துவன், என் மனைவி ஒரு ஃபாதர் ஜகத் காஸ்பர் திமுகவை வழி நடத்துகிறார்கள். அதனாலதான் சனாதனத்தை வேற பொதுச் செயலாளர் இந்துக்களுக்கு எதிராக பேசுறது காரணம் எனக்கு தெரிஞ்சு தேவையே கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கு இங்க ஓட்டும் கிடையாது, பிரச்சாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால்தான் அதிமுக அண்ணா வழியில தான் அரசியல் பண்ணாங்க. ஆர்எஸ்எஸ் எல்லாம் என்னைக்கும் சேர்த்துக்கல. விஜய் போட்ட ஒரு பந்தை தேவையில்லாம ஆளாளுக்கு ஆடி ஆர்எஸ்எஸ்க்கு இப்போ பதில் சொல்லணுன்றாங்க. ஆர்எஸ்எஸ் எங்கே இருக்குது? பிஜேபி நிதின் கட்காரியே ஆர்எஸ்எஸ் வேற பிஜேபி வேறன்னு அந்நியப்படுத்தினார் ஓட்டு இல்லைன்ட்டுன்னு. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் எதுக்கு எல் முருகன் பேசினார்? பாவம் எடப்பாடி பழனிசாமி ஊராக போய் மக்கள் பிரச்சனை போட்டு ஓட்டு சேகரிக்கணும்னு பார்க்குறாங்க. இவங்க எதனா ஆர்எஸ்எஸ் ஈஆர்எஸ்எஸ் அதிமுக இல்லை பிஜேபின்னா வரதும் போயிடும். அதனால் பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசுகிறத விட்டு இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க. எலெக்ஷன் அஃபிடாவிட்டில் ஸ்க்ரூட்டினி ஆஃப் நாமினேஷன் சொல்லுவாங்க. ஒரு வேட்பாளர், அந்த வேட்பாளரை நீங்கள் முன்மொழிகிறீங்கன்னா உங்கள் பேர் அதில் இல்லைன்னா அதுக்கு தான் அஃபிடாவிட் வைக்கணும். மற்றபடி 65 லட்சத்து இதுக்கும் அஃபிடாவிட் வச்சாருன்னா ராகுல் காந்தியோட நிலைமை என்ன ஆகுது? அவர் கண்ணு என்ன ஆகுது? இல்லை அவ்வளோ வால்யூம்ஸ் தாங்குமா? அதாவது சட்டத்தில் இருக்கின்றதுக்கோசரம் நான் ஏதோ இல்லாதது ஒன்று சொன்ன மாதிரி அப்படி கிடையாது. சுயமோட்டோ பவர்ஸ் இருக்கு. நீதிமன்றமோ எலெக்ஷன் கமிஷனோ தானாகவே முன் சரி செய்யலாம். நாட்டின் மக்கள் மீது அக்கறை இருந்தா. அதுக்கு ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நன்றி நன்றி நன்றி. திரு மணிகண்டன் சுருக்கமா. ஒன்றும் இல்லை, எஸ்ரா சர்குணம்னு அவர் வாய் தவறி சொன்னார். பீகாருக்கு போய் இறந்து போன
ராஜீவ் காந்தியை ராகுல் காந்தின்னு சொல்றதுக்கு பதிலாக ராஜீவ் காந்தின்னு முதலமைச்சர் சொன்னார். அந்த மாதிரி வாய் தவறி சொல்லியிருக்கலாம். அதுல தவறு இல்லைங்க. கூட்டணி இந்தி கூட்டணி இன்டாக்டா இருக்குது அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. திகார் கேஜ்ரிவால் வந்து அந்த இதுக்கு இது வரைக்கும் வந்தாரா? காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா வந்தாரா? முன்னாள் முதல்வர் ஆக போற மம்தா பிவி இது வரைக்கும் வந்தாங்களா? இவர் அப்படியே பீகாருக்கு போய் சும்மா இங்க எடப்பாடி பழனிசாமியோட சுந்தரா டிராவல்ஸ் அடிக்கிற அடியை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு அப்படியே அந்த அடியை பொறுக்க முடியாம அங்க அப்படியே போயிட்டு வந்தார் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க தமிழ்நாட்டு திராவிட ஆட்சி நடத்துற இடத்துக்கு அந்த பீகார் சார் இங்க வரணும். பட் இந்த தேர்தல் கமிஷனை நான் கேட்கிறேன், இந்த சாரை இங்க கொண்டு வாங்க. அங்க போய் இதை ஆதரிச்சு பேசுற ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இந்த சாரை கொண்டு வர சொன்னா நம்ம திராவிட கலெக்டரையும் திராவிட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டையும் யாராவது ஏமாற்ற முடியுமா இல்ல நீக்க தான் முடியுமா? அதனால முன்னுதாரணமா நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்ல கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய இதுங்க. தினமணியில பாத்தீங்கன்னா ஏஎன் சிவராமன் காலத்துல இருந்து வைத்தியராமன் காலம் வரைக்கும் RSS செய்த அரும்பணிகளை பல முறை பாராட்டி இருக்கிறாங்க. ஆதாரம் கேட்ட அலிம் புகாரியை போய் தினமணியை படிக்க சொல்லுங்க, இல்ல லைப்ரரியில காலையில் எடுத்து அனுப்புறாங்க. நீங்க நேரம் காலம்லாம் சொல்லுங்க. நான் கேட்டது கொரோனாவில் உடல்களை எடுத்து அடக்கம் பண்ணாரா? கொரோனால உடங்க எடுத்து அடக்கம் பண்ணாங்களா? அது அவர் தான் சொல்லியிருக்கிறார். கொரோனால நாங்க பணி செஞ்சிருக்கிறோம். அவர் குறிப்பிட்ட சொல்றதுக்கு கரெக்டா குறிப்பிட்டு பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நீ கேட்டதுக்கு. சுனாமி காலத்துல இருந்து ஒரு நிமிஷம், சுனாமி காலத்துல இருந்து தேசிய பேரிடர் வரைக்கும் தினமணியில பல முறை RSS ஆதரிச்சு கற்ற வந்திருக்குது. கொரோனா காலத்தில் நீங்கள் அடக்கம் செய்த ஒரு உடலை சொல்லுங்கள். கொரோனா காலத்தில் நீங்கள் அடக்கம் செய்த ஒரு உடலை சொல்லுங்கள். நன்றி 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 சொன்னார்ல, RSS அடக்கம் செய்த ஒரு உடலை சொல்லுங்கள். நன்றி நன்றி. கொரோனா காலத்தில் நீங்கள் ஒரு உடலை சொல்லுங்கள். நன்றி நன்றி நன்றி. திரு ஆதவன் ஒரு நிமிஷத்துல சுருக்கமா. திரு ஆதவன். ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தவர்களை தமிழ்நாட்டு மக்கள் இழிவாக நடத்துகிறார்கள் என்கிற ஒரு அவதூறை இந்த ஊடகத்தின் வழியாக முன்வைக்கப்பட்டிருக்குது. அது மிக தவறு. இது வந்து வரக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இங்கு மிக கண்ணியமாக எங்க விடவும் கண்ணியமாக நடத்தப்படுகிறார்கள் என்கிற உண்மையை நாம் வந்து சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்கோ ஒரு இடத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பூதாகரப்படுத்தி இங்கு வந்திருக்கக்கூடிய வெளி மாநிலத்தவர்களை தமிழ் மக்களுக்கு எதிராக திருப்பிவிடக்கூடிய இந்த திசை திருப்பல் வேலை தான் இது வந்து RSSனுடைய வேலை. இந்த மாதிரியாக வந்து ஒரு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலை தான் அது. இன்னொன்று, இவர்கள் நினைப்பதைப் போல பீகார் மக்கள் இவர்கள் பக்கம் இல்லை. கடந்த தேர்தலிலேயே நாடு முழுவதும் மக்கள் இவர்களை தோற்கடித்தார்கள். அதனால் தான் ஓட்டை திருடி பிரதமராக இருக்கிறார்கள், ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள். இவர்கள் ஓட்டு திருடிகள் தானே தவிர இவர்கள் நேர்மையாக இவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை. ஆகவே இன்றைக்கு ஓட்டை திருடிவிட்டு அதை மறைப்பதற்கு அமெரிக்கா சதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக சீனா சதி என்பார்கள், இல்லை என்றால் பாகிஸ்தான் சதி என்பார்கள். இப்போது மோடிக்கும் ட்ரம்புக்கும் முட்டிக்கொண்டு இருப்பதனால் இப்போது அமெரிக்காவினுடைய சதி என்று இங்கே வந்து அடுத்த கதையை கிளப்பி இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது ஒன்று. இரண்டாவது, வாரிசு அரசியலுக்கும் பாஜகவுக்கு என்னமோ சம்மதமே இல்லைங்கிற மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய கல்யாண் சிங்கிலிருந்து ராஜ்நாத் சிங்கு, சிவராஜ் சிங் சௌகான், எடியூரப்பா, பசவராஜ், இவங்க அத்தனை பேருடைய வாரிசுகளும் பாஜகவில் மிகப்பெரிய பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இவர்களுடைய கூட்டாளியான ராமதாஸின் மகன் அந்த கட்சியில் இருக்கிறாரு. மூப்பனாருடைய மகன் GK வாசன் வாரிசு அடிப்படையில் தான் இருக்காரு. அவர் என்ன மூப்பனாரோட சேர்ந்து என்ன பண்ணாரு? இவரு வாரிசுகளை பூரா கட்சியில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய நிழலில் அல்லக்கையை போல இருக்கிற ஒரு கட்சி வந்து இப்படி அடுத்த கட்சியை பார்த்து வாரிசு அரசியல் என்றெல்லாம் பேசக்கூடாது. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.